கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துதல் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புதிய நாளிலும் மனமகிழ்ச்சியின் நாளிலும் அப்பா பார்த்து கொண்டிருக்கிற கோடிக்கணக்கான மக்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதும் அப்போட வார்த்தைக்குள்ள நம்ம கடந்து செல்வோம். ஏசாயா 29 அதிகாரம் 22 வசனம். ஐசாயா 29th chapter verse 22. இனி யாக்கோபு வெட்கப்படுவதில்லை, இனி அவன் முகம் செத்து போவதும் இல்லை. இந்த காலை நேரத்தில் அப்பா சொல்றாங்க, நீங்க வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. இன்னைக்கு எந்தெந்த காரியத்துல நீங்க வெட்கப்பட்டு போயிருக்கீங்களோ, அப்பா சொல்றாங்க, நீங்க வெட்கப்பட்டு போகவே மாட்டீங்க. உங்க முகம் செத்து போவதும் இல்லை. சில நேரம் நமக்கு ஷேம் வரும் பொழுது, வெட்கம் வரும் பொழுது, நம்ம முகம் எப்படி இருக்கும்? ஒரு செத்து போனது போல ஒரு அசிங்கமாக இருக்கும். அததான் இன்னைக்கு இந்த காலை நேரத்துல அப்பா சொல்றாங்க, உங்க முகம் இனி செத்து போவதும் இல்லை. இனி நீங்க வெட்கப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அப்பா சொல்றாங்க, உங்க வெட்கத்தை நான் மாற்றப் போகிறேன். எந்தெந்த காரியத்துல நீங்க வெட்கப்பட்டு இருக்கிறீங்களோ, இந்த காலை நேரத்துல அப்பா சொல்றாங்க, நான் உங்களுடைய வெட்கத்தை எல்லாவற்றையும் மாற்றுவேன் என்று சொல்லுகிறார். எல்லா வெட்கத்தையும் அப்பா மாற்ற போகிறார். கடன் பிரச்சனைனால நீங்க வெட்கப்பட்டிருக்கலாம், அப்பா மாத்துவாங்க. என் பிள்ளைக்கு இன்னும் திருமணம் ஆகவில்லையே, ஏஜ் ஆயிட்டே போகுது அப்படின்னு சொல்லி அந்த சொந்தக்காரங்க எல்லாரும் கேட்பாங்க. அதனால உங்க வெட்கப்பட்டு போயிருக்கலாம். அப்பா சொல்றாங்க, உங்க முகம் வெட்கப்பட வேண்டிய அவசியம் இனி இல்லை, நான் மாற்றுவேன். திருமணம் ஆயிடுச்சு, குழந்தை இல்லையே என்று சொல்லி நீங்க வேதனையோடு கூட பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. அப்பா சொல்றேன், நான் உனக்கு அற்புதத்தையும் செய்வேன், அதிசயங்களையும் செய்வேன். இனி இந்த காரியத்தை குறித்து நீங்க வெட்கப்பட வேண்டிய அவசியம் இல்ல. உங்க வேலை ஸ்தலத்துல உங்களை எப்படியாவது கீழே தள்ளிட்டு மேல வரணும்னு சொல்லி அநேக காரியங்களை செய்வாங்க. உங்களுக்கு விரோதமாய் அவதூறுகள் எல்லாம் பரப்பி கொண்டு இருப்பாங்க. அப்பா சொல்றாங்க, நீங்க வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. உங்களுக்கு விரோதமா யார் அவதூறு செய்யறாங்களோ அவங்க தான் வெட்கப்பட்டு போவாங்களே தவிர நீங்க வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. இந்த காலை நேரத்துல அப்பா திட்டம் தெளிவுமா சொல்லுகிறார், உங்க வெட்கத்துக்கு பதிலாக அப்பா இரட்டத்தனையான பலனை தருவார். எந்தெந்த இடத்துலலாம் உங்க முகத்தை தொங்க போட்டு வந்தீங்களோ அதே இடத்துல இரண்டத்தனையான பலனை நான் கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். சோத்திரம். அதே ஏசாயால 45 அதிகாரம் 17 வசனம். ஐசாயா 45 verse 17. இஸ்ரவேலோ கர்த்தராலே நித்திய ரட்சிப்பினால் ரட்சிக்கப்படுவான். அப்பா சொல்றாங்க, நித்திய ரட்சிப்பினால் நீங்க ரட்சிக்கப்படுவீங்க. அதோட வேற என்ன சந்தோஷம் வேண்டியிருக்கு? நித்தியமாய் அப்பா கூட வாழ்றதுக்கான அந்த ஆசீர்வாதத்தை முதல்ல தராங்க. ஏசப்பா நமக்காக கல்வாரி சிலுவையில மரிச்சாங்க. எதுக்கு மரிச்சாங்க? நம்ம அப்பா கூட இருக்கணும், நித்திய காலமா அப்பா கூட இருக்கணும்ன்றதுக்காக தான் மரித்தாங்க. அததான் இங்க சொல்ற, நித்தியமாக ரட்சிப்பினால் ரட்சிக்கப்படுவான். அடுத்து சொல்றாங்க பாருங்க, நீங்கள் என்றென்றைக்கும் உள்ள, அது பரலோகத்துக்குரியது. கோடிக்கணக்கான ஆண்டுகள் நீங்க அப்பா கூட இருக்கிறது. அடுத்து இந்த பூமியில நான் வாழ்றேன் பிரதர், அதுக்கு என்னன்னு கேக்குறீங்க? அதுக்கு சொல்றாங்க, நீங்கள் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் வெட்கப்படாமலும் கலங்காமலும் இருப்பீர்கள். அந்த ஆசீர்வாதம் மாத்திரமல்ல, பூமிக்குரிய ஆசீர்வாதத்தினால அப்பா உங்களை ஆசீர்வதிப்பாங்க. யாருக்கு முன்பாகவும் நீங்க வெட்கப்பட வேண்டிய அவசியம் அல்ல. என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களில் அப்பா சொல்றாங்க, இந்த நொடியிலிருந்து இந்த பூமிக்குரிய மரணம் வர வரைக்கும் சதா காலங்களில் நீங்க வெட்கப்பட்டு போக மாட்டீங்க, கலங்கியும் போக மாட்டீங்க. அதேதான் ஏசாயா 50 அதிகாரம் 7வது வசனம். ஐசாயா 50 chapter verse 7ல சொல்றாங்க, கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார். இந்த காலை நேரத்துல அப்பா சொல்றாங்க, உங்களுக்கு அப்பா துணை செய்ய போகிறாங்க. அவர் தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போறாங்க. இவ்வளவு நாள் எந்தெந்த காரியத்துல நீங்க வெட்கப்பட்டு இருந்தீங்களோ, இன்னைக்கு அப்பா சொல்றாங்க, நான் உனக்கு துணை செய்ய போகிறேன், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போறேன், துணை செய்கிறார். ஆகையால் நான் வெட்கப்படேன். இந்த நொடியிலிருந்து பார்த்து கொண்டிருக்கிற கோடிக்கணக்கான மக்களுக்கு அப்பா சொல்றாங்க, இந்த நொடி முதல் நான் உங்களுக்கு துணை செய்ய போகிறேன். அதனால இனி நீங்க வெட்கப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன். ஆகையால் என் முகத்தை கற்பாறையை போல, முதல்ல செத்து போன மாதிரி முகம் இருந்துச்சு, இப்ப கற்பாறையை போல கம்பீரமாய் இருக்க அப்பா கிருபை செய்ய போறாங்க. எல்லா துக்கத்தையும் அப்பா இந்த காலை நேரத்துல மாற்றி, உங்க வெட்கத்தை எல்லாவற்றையும் மாற்றி அப்பா உங்களை ராஜ கம்பீரமாய் இருக்க கிருபை செய்வார். சரி, இந்த வெட்கம் போகணும், எல்லாம் போகணும், அதுக்கு நமக்கு என்ன வேணும் அப்படின்னா, ரோமர்
10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ரோமன் 10th chapter verse 11. அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ, அப்பாவை விசுவாசிக்கிற யாரா இருந்தாலும் அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அப்பாவை விசுவாசிக்கிறவங்க தான் வெட்கப்பட்டு போவது இல்லை. அல்லேலூயா. இந்த காலை நேரத்துல அப்பா சொல்றாங்க, அப்பாவுடைய வார்த்தையை நீங்க விசுவாசிக்கும் பொழுது நீங்க வெட்கப்பட்டு போகவே மாட்டீங்களாம். எந்தெந்த காரியத்துல இந்த காலை நேரத்துல அப்பா பேசிக்கிட்டு இருக்காங்க, எந்தெந்த எல்லைகள்ல நீங்க வெட்கப்பட்டீங்களோ அந்த எல்லா இடத்துலயும் அப்பா உங்க வெட்கத்தை மாற்றி உங்கள் முகத்தை சந்தோஷமாய் வைப்பேன் என்று சொல்லுகிறார். இப்பொழுதும் நாம் கண்களை மூடி கல்வாரி சிலுவை நோக்கி பார்க்கலாமா? அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை நேரத்தில் உங்களுடைய பிள்ளைகளோடு கூட பேசுனீங்கப்பா. இப்பொழுதே நீர் அற்புதத்தை செய்கிறீர். பார்த்து கொண்டிருக்கிற கோடிக்கணக்கான மக்களுக்கு நீர் அற்புதம் செய்கிறீர். எந்தெந்த எல்லையில வெட்கப்பட்டு போயிருக்காங்களோ, ஒரு சொந்தமா ஒரு வீடு இல்ல, இத்தனை ஆண்டுகள் ஆகிறது, சொந்தமா ஒரு வீடு இல்ல, பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் கேலி கிண்டல் பண்றாங்க, எனக்கு ஒரு வீடு இல்லையே என்று சொல்லி நீங்க வெட்கப்பட்டு இருக்கீங்க. அந்த இடத்துல இப்ப அப்பா சொல்றாங்க, நான் உன் தலையை நிமிர பண்ணுவேன், கர்த்தர் நிச்சயமாய் உனக்கு ஒரு வீட்டை உண்டு பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். அதே நேரத்துல குழந்தை இல்லை என்று சொல்லி அநேகர் ஏளனமாய் பேசுறாங்க. வேணும்னே எத்தனை ஆண்டுகளாச்சுன்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. என்ன பதில் சொல்றேன்னு தெரியாம உங்க முகம் செத்து போனது போல இருக்கிறது. இன்னைக்கு அப்பா சொல்றாங்க, உங்க முகத்தை கட்பாறையை போல மாற்ற போகிறார். இப்பொழுதே அற்புதத்தை செய்கிறார். கர்ப்பத்தை இப்பொழுதே அவருடைய தழும்புள்ள கரம் தொடுகிறதுக்காக நன்றி. உட்பவ கட்ட காலத்தில் இப்பொழுதே நீர் அற்புதத்தை செய்கிறீர். அடுத்த ஆண்டு குழந்தையோடு கூட ஏசப்பா அற்புதம் செய்தார் என்று சொல்லி உங்களுடைய பிள்ளைகள் சாட்சி சொல்ல போகிறதுக்காக நன்றி அப்பா. அதே போல கடன் பிரச்சனையினால, அதே போல பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகவில்லை என்ற காரணத்துக்காக, இப்படி எந்தெந்த காரியத்துக்காக உங்களுடைய பிள்ளைகள் வெட்கப்பட்டு கொண்டிருக்கிறாங்களோ அப்பா நேரடியாய் உங்களை பார்த்துதான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீங்க அழுகையோடு கூட இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கீங்க, நான் வெட்கம் அடைஞ்சிட்டேனே, என்னால தலை நிமிர்ந்து நடக்க முடியலையே, எனக்கு ஒரு அற்புதம் நடக்காதான்னு சொல்லி இன்னைக்கு ஏக்கத்தோட அநேகர் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. 1-2 பேர் அல்ல, அநேகர் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. எல்லாருக்கும் இப்போ ஏசப்பா அற்புதம் செய்யறாங்க. நீங்க எந்த இடத்துல வெட்கப்பட்டீங்களோ அதே இடத்துல ஏசப்பா உங்களை உயர்த்தி ஆசீர்வதிக்க போறாங்க. நீங்க ஒன்னே ஒண்ணுதான் அப்பா சொல்றாங்க, விசுவாசிங்க, அப்பாவை விசுவாசிங்க. அடுத்து இப்பொழுதும் அப்பாவுடைய அக்கினி மயமான கரம் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீ தொடுகிறதுக்காக நன்றி அப்பா. மரித்தோர் உயிரோடு எழும்புகிற அந்த வல்லமை இறங்குகிறதற்காக, ஜீவன் இறங்குகிறதற்காய், குருடர்கள் பார்க்கிறதற்காய் சோத்திரம், செவிடர்கள் கேட்கிறதற்காய் நன்றி, உயிர்த்தெழுதின் வல்லமை இப்போதே இறங்குகிறதற்காய் நன்றி அப்பா. அதே போல பார்த்து கொண்டிருக்கிற கோடிக்கணக்கான பிள்ளைகளை நீங்க ரட்சித்து ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி தகப்பனே. இந்த நாள் முழுவதும் உடைய கரம் அவர்களோடு கூட இருந்து ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். தொடர்ந்து பாருங்க, அப்போட வார்த்தையை கேளுங்க, அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. எல்லோரும் ரட்சிக்கப்படட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும். பக்கத்துல இருக்க சர்ச்சுக்கு போங்க. காட் பிளஸ் யூ ஆல். பிரைஸ் எல்லாம்.